ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோல பாட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அது எப்படியெல்லாம் சோஷியல் மீடியா, யூடியூப் வீடியோக்களுக்கு பயன்பாட்டுல இருக்கு, யாரெல்லாம் அதை பயன்படுத்துறாங்க என்பதை பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் சப்போர்ட்டிவாவும் இருக்கும். சமீப காலமா பாட் என்ற வார்த்தை ரொம்ப பிரபலமாயிடுச்சு. முக்கியமா பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாட் என்ற வார்த்தை எல்லாராலும் பயன்படுத்தப்பட்டது. நிறைய பேரு அதை தெரிஞ்சுக்கவும் ஆசைப்பட்டாங்க. இப்போ சோசியல் மீடியாவுல பாட் என்ற வார்த்தை, அதன் பயன்பாடு பற்றி நிறைய பேரு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா சில பேருக்கு அதை பற்றி தெரியாம இருந்திருக்கலாம். அதை பற்றியும் அந்த பாட் மூலம் நம்முடைய யூடியூபர்கள் என்னென்ன பண்றாங்க என்பதை பற்றி தான் நம்ம விரிவா பார்க்கலாம். டெக்னிக்கலா சொல்லணும்னா பாட் என்பது ஒரு சாஃப்ட்வேருங்க. இது மனுஷனோட பிஹேவியர் ஆக்டிவிட்டிஸ ரீப்ளேஸ் பண்றதுக்கும் அந்த மனிதனை இமிட்டேட் பண்றதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். இன்னும் சொல்ல போனா மனுஷனோட அதிவேகமாக செயல்படுற ஒரு சாஃப்ட்வேர் இது. அதுல நாம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறோமோ அதை அப்படியே பண்ணும். இன்னும் சொல்ல போனா மனுஷன் இல்லாம பண்ற ஒரு நிகழ்வை இது ஆட்டோமேட்டடா தானாவே பண்ணிடும். சரி, இவ்வளவு சொல்றீங்களே, இந்த பாட்டுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு என்ன கேட்டீங்கன்னா நிறைய இருக்குங்க. இது ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு சொல்றேன். போன பிக் பாஸ் சீசன்ல ஒரு கண்டெஸ்டன்ட் நிறைய வோட்ஸ் வாங்கினாங்க. அது சர்ச்சையாவும் ஆனுச்சு. ஏன் இவங்களுக்கு நிறைய வோட்ஸ் விழுவுதுன்னு நிறைய பேர் கேள்வியும் கேட்டாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க. உண்மையிலே அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா பெரிய கேள்வி என்ன, எப்படி இவ்வளவு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு ஒரு கேள்வியும் எழுந்தது. அந்த நேரத்துல தான் பாட் என்ற வார்த்தை அதிகமாக பேசப்பட்டது. ஏன் அது பேசப்பட்டதுன்னா, பாட் மூலம் நாம வோட்ஸ் நிறைய போட முடியும். இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை பயன்படுத்தி மனுஷன் எப்படி ஓட்டு போடுவானோ அதே மாதிரி இந்த பாட்டை பயன்படுத்தி நிறைய ஓட்டுகள் போடுறாங்க என்றும் சொன்னாங்க. அந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் இப்ப யூடியூப்லயும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வியூஸ் அதிகமாக வேண்டும் என்பதற்காக ஒரு சில யூடியூபர்ஸ் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓ அப்படியா, இதை எல்லாரும் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா, காசு நிறைய இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்துவதற்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கும் நிறைய ஏஜென்சி இருக்கு. இந்த பாட் மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் இமெயில் சாட்டுக்குலாம் ரிப்ளை பண்றதுக்கு பாட்டை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்த பண்றதுக்கும் ஃபேக்கா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதற்கும் இந்த பாட் பயன்படுத்தப்படுது. இந்த பாட் என்ற தொழில்நுட்பம் இப்ப எல்லா துறையிலும் வந்துருச்சு. மனுஷன் எப்படி பதில் சொல்லுவானோ, அவன் என்ன செய்வானோ அதெல்லாம் இந்த பாட் செஞ்சிடும். உதாரணத்துக்கு இப்பெல்லாம் கஸ்டமர் சர்வீஸ்க்கு இந்த பாட்டை தான் அதிகம் பயன்படுத்துறாங்க. இந்த பாட் நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லும், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும். அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி தான் இப்ப நிறைய யூடியூபர்ஸ் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, லைக்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படிதான் சமீபத்துல எனக்கு ஒரு இமெயில் வந்துச்சு. அந்த இமெயிலை திறந்து பாக்குறேன், உங்க சேனலோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா, நீங்க இன்னும் எப்படி அதிகமா வருமானம் ஈட்டலாம், உங்க சேனலை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், இதுக்கெல்லாம் நாங்க ஹெல்ப் பண்றோம் என்று ஒரு இமெயில் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் நான் அந்த இமெயிலை இக்னோர் பண்ணிட்டேன். ஆனா இப்ப நிறைய பேர் சோஷியல் மீடியா, யூடியூப்ல இந்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. அதன் மூலம் அவங்க வியூஸ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க புதுசா சேனல் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வியூஸ் வாங்கி தரோம், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கி தரோம் என்று நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஃபேக்கா, ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நிறைய லைஃப் ஸ்டைல் சேனல் 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வியூஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அவங்க சேனலுக்கு ஒரு ரெப்புடேஷன் வரணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், யூடியூப்ல இருந்து பிளே பட்டன் வாங்கணும் என்ற காரணத்திற்காக சில யூடியூபர்ஸ் இந்த மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிறாங்க. இதன் மூலம் நான் இன்னொன்னு சொல்ல ஆசைப்படுறேன், நம்முடைய டெக்னாலஜி, விஞ்ஞானம் வளர்றதெல்லாம் ஒரு விதத்துல சந்தோஷத்தை கொடுத்தாலும் நம்முடைய
ஒட்டுமொத்த சந்தோஷத்தை எடுத்துடும், கொஞ்சம் கொஞ்சமா நம்மள சோம்பேறியாக்கிடும். இந்த டெக்னாலஜிக்கல் மூலம் நம்ம செய்யற வேலையெல்லாம் சுலபமாக்கிக்கலாம் தவிர, ஆனா நம்மளைய நாமே இழந்து விடுவோம். இப்பெல்லாம் இத பயன்படுத்தி நிறைய மோசடிகளும் நடக்குது. ஒரு பக்கம் யூடியூபர்ஸ் ஃபேக்கா நடிச்சு நம்மள ஏமாத்துறாங்க. இப்ப இந்த மாதிரி டெக்னாலஜியும் அவங்க பயன்படுத்துறதுனால நம்மள இன்னும் எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் என்பதையும், நம்மள பயன்படுத்தி எப்படியெல்லாம் வருமானம் ஈட்டலாம் என்ற வித்தையும் இப்ப நிறைய கத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த பாட் என்ற விஷயம்லாம் ஒரு ஃபேக்கான அன்ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம். இதெல்லாம் மனுஷன் மாதிரி இமிட்டேட் பண்ணலாமே தவிர அது மனுஷன் ஆக முடியாது. எனவே தான் சொல்றேன், இந்த மாதிரி டெக்னாலஜி பயன்படுத்தி வியூஸ் வாங்குற லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல்கள் இருந்து நம்ம எச்சரிக்கையாவும் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் நம்மளை ஏமாத்துவதற்காக புது புது டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்துவாங்க, புதுசு புதுசா கதை விடுவாங்க. எனவே நீங்க எந்த ஒரு சேனலை பார்த்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு தெளிவா இருங்க. அதே மாதிரி ஒரு சேனலை சப்போர்ட் பண்றதற்கு முன்னாடி அந்த சேனல் ஜெனியூனான சேனலா, எதுவும் பயனுள்ள வீடியோ போடுறாங்களா என்று கொஞ்சம் யோசிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப உள்ள நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் ரொம்ப சொகுசா தன்னுடைய சேனலை மார்க்கெட்டிங் பண்றதுக்குன்னு ஒரு ஏஜென்சி வச்சிருக்காங்க. அந்த ஏஜென்சியும் கமிஷன் பேசிஸ்ல தான் நிறைய விஷயம் பண்றாங்க. இப்படி நிறைய யூடியூப் சேனல்கள் ரொம்ப கமர்ஷியல் ஆக்கி எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் என்ற வேலையில தான் மும்முரமா இருக்காங்க. அவங்க பாக்குற வியூவர்ஸ் பத்தி எல்லாம் கவலைப்படுறது கிடையாது. அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ், குறிப்பா லைஃப் ஸ்டைல் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இப்ப பிசினஸ் பண்றாங்க. சில யூடியூபர்ஸ் எப்படி பண்றாங்கன்னா, அவங்க பேரை பயன்படுத்தி வியாபாரம் பண்ணுவதற்கென்று ஒரு சில கம்பெனி எல்லாம் இருக்கு. அவங்கள்ட்ட இவங்க விலை போயிடுறாங்க. அந்த கம்பெனி இவங்க பேரை வச்சு ப்ராடக்ட சேல் பண்றாங்க. இதுவும் அந்த யூடியூபரோட ஒரு கமிஷன் பேசிஸ்ல தான் இதையும் பண்றாங்க. அதனாலதான் பாக்குற நம்ம ரொம்ப தெளிவா இருப்போம். யாரையும் பிளைண்டா சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் ஆதாயம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டாங்க. எனவே தான் சொல்றேன், இந்த பாட் மாதிரியான உள்ள டெக்னாலஜி எப்படி அன்ரியலிஸ்டிக்கா ஃபேக்கா இருக்கோ, அதே மாதிரி தான் சில யூடியூபர்ஸ் அன்ரியலிஸ்டிக்கா ஃபேக்கா இருக்காங்க. அதனால அவங்கள ஃபாலோ பண்றேன், இவங்கள ஃபாலோ பண்றேன், இவங்க இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க என்று உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போதுமே உங்க மேல நம்பிக்கை வைங்க. நீங்க இந்த உலகத்துல பெரிய உயரத்தை தொடலாம். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.